அண்மை செய்தி. உதகையில் கஞ்சா வெற்ற வழக்கில் கைதான 3 போலீசார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அபிஷேகரன், மாயக்கண்ணன், சாந்தகுமார் ஆகிய 3 காவலர்கள் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கஞ்சா வெற்ற 3 போலீசார் தற்போது பணியிடை நீக்கம் செய்து அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு உதகையிலிருந்து செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார், வணக்கம். உதகையில் கஞ்சா விற்ற வழக்கில் கைதான 3 காவலர்கள் தற்போது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான முழு விவரங்கள். மோனிகா, நீலகிரி மாவட்டம் உதகை நகரில் கடந்த 21ஆம் தேதி வாகன சோதனையில் உதகையைச் சேர்ந்த குரூஸ் என்ற வாலிபர் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டது தெரிய வந்ததால் அவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அவரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது கஞ்சா விற்பனையில் உதகை மத்திய காவல் நிலையத்தில் காவலராக பணியாற்றி வந்த நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த நசீர் அகமதுக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. மேலும் இவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்ததால் ஏற்கனவே இவர் பலமுறை ஆயுதப்படைக்கும் பணி மாற்றம் செய்யப்பட்டதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தலைமறைவான நசீர் அகமதை போலீசார் கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணை கேரள மாநிலம் அட்டப்பாடி அருகே உள்ள கோட்டத்துறை பகுதியைச் சேர்ந்த மோகன சுந்தரம் என்ற கஞ்சா வியாபாரிடம் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்ததும் நீலகிரியில் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் கோட்டந்துறைக்கு சென்று மோகன சுந்தரத்தை கைது செய்தனர். அங்கு சோதனையின் போது 17.5 கிலோ கஞ்சாவை போலீசார் கைப்பற்றினர். மேலும் குரூஸ் மற்றும் நசீர் உட்பட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையிட்டனர். மேலும் கஞ்சா விற்பனையில் தொடர்புடைய தகவலை மாவட்ட கண்காணிப்பாளர்கள் தெரிவிக்காத உதகை நகர போக்குவரத்து சப் இன்ஸ்பெக்டர் அருண்குமார் கூடலூருக்கும் உதகை மத்திய காவல் நிலைய தனிப்பிரிவு காவலர் ஜெயக்குமார் தேவாலா போலீஸ் நிலையத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கஞ்சா விற்பனையில் கைதான காவலர் நசீர் அகமதுவிடம் மேலும் சில காவலர்கள் கஞ்சா வாங்கி விற்பனை செய்ததும் பயன்படுத்தி வந்ததும் தெரிந்ததை அடுத்து தீவிர விசாரணை நடத்தியதால் எருமாடு காவல் நிலையத்தில் பணியாற்றும் அபிஷேகரன், கோத்தகிரி காவல் நிலையத்தில் பணியாற்றும் மாயக்கண்ணன், மசனகுடி காவல் நிலையத்தில் பணியாற்றும் சாந்தகுமார் ஆகிய 3 பேருக்கும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவர்கள் 3 பேரையும் பணியிடம் நீக்கம் செய்து நீலகிரி மாவட்ட கண்காணிப்பாளர் நிஷா உத்தரவிட்டால் மேலும் இந்த சம்பவம் வேறு எந்த காவலர்களுக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து சிறப்பு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். நீலகிரி மாவட்டத்தில் போலீசாரே இந்த கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவது பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோனிகா, தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.